இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த லஞ்சுப்பா அதிக நேரம் உங்களுக்கு பசிக்காது, பசி நல்லா தாங்கும், அதிகமான புரோட்டீன் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை ரவை நம்ம நல்லா உடம்ப குறைக்கக்கூடியது, அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. இது 50 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தவா வச்சிருக்கேன். தவா கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் மீடியமான வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிறேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். அப்பா இஞ்சி எடுத்துருக்கேன்மா, துளசி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதை துருவி போட்டுக்குவோம். இஞ்சி ஜீரண சக்திக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துருவி போட்டாச்சு. இப்போ இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ ஒரு மீடியமான பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இதை கீரி போட்டுக்கிடுவோம். 2ஆக கட் பண்ணி போட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குவோம். கல்லில் லைட்டாக நுணுக்கியிருக்கேன். இதையும் ஒரு வதக்கிடுவோம். ஒரு 50 கிராம்ப்பா பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராமு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி சீசன். ஒரு மீடியமான கேரட்டு பொடிசாக நறுக்கிடுவோம். இதையும் போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கிடுவோம். இப்போ அம்மா ஒரு 50 கிராமு சம்பா கோதுமை ரவை எடுத்துருந்தோம் இல்லையா, இதை இந்த காயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். ரோஸ்ட் ஆயிடும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கிடுவோம். இப்போ அம்மா 5 நிமிஷம் நல்லா கோதுமை ரவாவை நல்லா வதக்கியாச்சு காயோடு சேர்த்து. இப்போ இதில் தான்ப்பா அம்மா 1/2 கப்பு உங்களுக்கு கோதுமை ரவா எடுத்திருந்தேன். இப்போ இதில் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 கப்பு தண்ணி ஊற்றினோம்னா காயும் கோதுமை ரவை வேகிறதுக்கு சரியாக வரும். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம்ப்பா. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இப்போ இதை ஒரு பிரட்டிடுவோம். நல்லா புழுன்னு வந்திருக்குப்பா. நல்லா பூவாக வந்திருக்கு. நல்லா காய் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போப்பா அம்மா கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன். இதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். அப்போ அம்மா ஒரு 1/4 பழம் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜூஸ் புழிஞ்சுக்கிடுவோம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போடக்கூடாது, புளிப்பாக இருக்கும். சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, சம்பா கோதுமை புலாவு ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவா புலாவை பிளேட்டில் மாற்றிக்கணும். அவ்வளோதான்ப்பா, சம்பா கோதுமை ரவா புலாவு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குப்பா. காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அந்த கோதுமை ரவா இருக்குல்ல, நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப நம்ம எலுமிச்சம்பழம்லாம் போட்டோம் இல்லையா ஜூஸு, அதெல்லாம் ரொம்ப கரெக்டான அளவாக இருக்குது. சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம காயெல்லாம் அதிகமாக போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும். கெட்ட கொழுப்புகள், கெட்ட நீர்கள் இதெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.